திரு சாமிநாதன், இங்க நம்ம நேற்றைக்கு வந்த பல நிறுவனங்களினுடைய எக்ஸிட் போல் ஆஃப் போல்ஸ் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு சில நிறுவனங்கள் வந்திருக்கு. அது அவங்களும் கொஞ்சம் தாவேக்காவுக்கான அந்த கூடுதல் இடங்களை கொடுக்குறாங்க. டுடேஸ் சாணக்கியா மாதிரியான நிறுவனங்கள் தாவேக்காவுக்கு ஒரு 52 இருந்து 74 இடங்கள் அப்படிங்கிற ஒரு ஃபிகர் கொடுக்குறாங்க. வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30% அளவுக்கான ஒரு வாக்கு சதவீதத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா சுகுணாதிவாகர் ஒரு பார்வையை முன்வைக்கிறார். நம்ம களத்துல இருந்து என்ன எதிரொலித்திருக்கிறது அப்படின்னு கள யதார்த்தத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? ஓவராலா நீங்க இந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கறத எப்படி அப்சர்வ் பண்றீங்க? சார், ஓவராலா பாக்குறப்ப விஜய் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் கூடும், அதுல சந்தேகமே கிடையாது. பட் அது இத்தனை சீட்டுகளாக மாறுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். பட் இந்த கருத்து கணிப்புல நான் 2 கூறுகள் பாக்குறேன் சார். ஒன்று திமுக ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, அது திசைவெளி காட்டுது, அதான் காட்டுது. தொடர்ச்சியா பல நிறுவனங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. அது உண்மைதான், அது களத்திலையும் அப்படிதான் இருக்கு. பட் ஆனா அதுல எனக்கு ஒரு தனிப்பெரும்பான்மையா ஒரு ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிறதுல மட்டும் எனக்கு சில மாறுபட்ட கருத்துகள் இருக்கு. ஏன்னா பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் தொடங்குறதே திமுக கூட்டணிக்கு 122 அப்படிங்கிற எண்ணிக்கையில தான் தொடங்குது. நீங்க ஒருவேளை விஜய் அவர்கள் சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் கொடுத்திருக்கிறதுபடி 50 இடங்கள் 60 இடங்கள் வரும்னா அது தொங்கு சட்டசபை தான். ஆனா விஜய் அவர்களுக்கு அவ்வளவு வராது. அதே நேரத்துல விஜய் அவர்கள் சதவீதம் எடுப்பாருன்னா சதவீதத்தை எட்டுவார், 20% கிராஸ் ஆவார். அப்ப நான் என்ன அது எதனால நான் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நான் எதன் அடிப்படையில சொல்றேன்னா, கிட்டத்தட்ட இந்த திசை வழி காட்டுறது சரியான திசை தான். திமுக ஆட்சிக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. பட் அவங்க தொடங்குற புள்ளி 122 தான். பெரும்பான்மையான நிறுவனங்கள் ஒரு பாதுகாப்பான ஆட்டம் தான் ஆடி இருக்காங்க. பெரும்பாலும் 122 125 அப்படின்னு தான் தொடங்குறாங்க. அது நீங்க என்டிடிவியா இருக்கலாம், மேட்ரிலா இருக்கலாம், ரிபப்ளிக் மார்க்கா இருக்கலாம், எல்லாமே 125 122 தான் தொடங்குறாங்க. ஒன்று. இன்னொன்னு, விஜய் அவர்கள் 20% எடுக்கிறாரே வைத்துக் கொள்வோம் சார். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதிமுக எடுத்ததே 21% ஓட்டு தான். அப்ப அதுல இருந்தா 20% மொத்தமா எடுத்துட்டு போவாரு. அப்ப கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் ஒரு மேஜர் ரோல் பண்ணி எடுப்பாரு. ஆனா நான் என்ன யூகிக்கிறேன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு என்பது முந்தைய கால திமுக ஆட்சியில விட இந்த ஆட்சியில குறைவு. அப்ப விஜய் அதை உருவாக்கி எடுத்துட்டு போறாருன்னு நான் பாக்குறேன் சார். நான் விஜய் வெறுமனை கொண்டு போல அதிமுக பக்கம் நகர வேண்டிய ஓட்டுகளை அப்படியே எடுத்துட்டு போல, அதை உருவாக்குறதும் விஜய் தான். அதை தனியா எடுத்துட்டு போறாரு. அது எடுத்துட்டு போறது என்ன ஆகுதுன்னா, அதிமுகவுக்கான இடத்தை கொஞ்சம் கூடுதலாக கூட்டி ஒரு ஒரு எப்படி சொல்றதா, கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஒரு அணிக்காக 125, அதிமுக அணியாக ஒரு 100 கடக்கிறது, அந்த லெவல்ல கொண்டு வருது. ஒருவேளை விஜய்ங்கிற போர்ஸ் உள்ள இல்லைன்னா அது திமுகவுக்கு ரொம்ப லாபமாகத்தான். நீங்க திமுகவினுடைய நம்பர்ஸ் மற்ற நிறுவனங்களினுடைய அந்த எக்ஸிட் போல்ஸ்ல அந்த நம்பர்ஸை பாக்குறேன்னு சொல்றீங்க. அப்படின்னா நீங்க அதிமுகவினுடைய கடந்த 21ஓட நம்பர்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியே இப்பயும் அந்த நம்பர்ஸ் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம இதுவா பார்க்க வேண்டாமா? ஏன்னா இந்த முறை கொஞ்சம் கூடுதல் பலமாக இருக்கிறது. நிறைய கட்சிகள், அமமுக மாதிரியான கட்சிகள் உள்ள வந்திருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல அவர்களுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது மீண்டும் அதே நம்பர்ஸ்னா அப்ப யார இவர் டிஸ்டர்ப் பண்றாரு அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? ஆமா சார், நிச்சயமா சார். சார், இன்னைக்கு கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஓபிஎஸ் அங்க இல்ல, பல இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. சசிகலா அவர்கள் இன்னைக்கும் வெளியில இருக்காங்க. அன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் இருந்தாரு, இன்னைக்கு சசிகலா அவர்கள் இருக்காங்க. இன்னொரு கோணத்துல இதை நம்ம அணுகணும்னா சார், இந்த ஆட்சி 1,31,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமைத்தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், விடியல் பயணம், கிட்டத்தட்ட ஏகப்பட்ட திட்டங்கள் சார். இந்த திட்டங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 20 சீட்டோட சுருங்கி இருக்கணும். நீங்க எதிர்கட்சியில செஞ்ச ஜெயலலிதா அவர்கள் இல்ல, அவன் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லிங்கிறது பரப்புரை பயணத்தோட அடிநாதம், அது கிரவுண்ட்ல எடுபடலைங்கிற சார். இந்த முறை திமுகவுடைய பரப்புரை தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, அதுவும் நிக்கல. அதுக்கு காரணமும் விஜய்ங்கிறேன். அப்ப விஜய்ங்கிற ஒரு சக்தி உள்ள வந்ததுனாலதான் அதிமுக காப்பாற்றப்பட்டிருக்கு ஏறக்குறைய. நீங்க விஜய் மட்டும் உள்ள வராம இருந்திருந்தா திமுகவுக்கான எதிர்ப்பு என்பது இவ்வளவு தூரம் இருந்திருக்காதுங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ பாலியல் பிரச்சனைகளோ இருந்தாலுமே கூட அது ஒரு மேஜரா ஒரு ஆட்சியே மாற்றிவிடும் அப்படிங்கிற அளவுக்கான எதிர்ப்பு இல்ல. சோ அது திமுக களத்தை கொஞ்சம் கூர்மையாக்குனது விஜய் வருகைக்கு பின்புதான். ஏன்னா நீங்க சொல்றது சரியாக இருந்தால் அது ரிசல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதே நம்பர்ஸ் நமக்கு ரிசல்ட்ல வரும் பட்சத்தில் தான் நீங்கள் சொல்கிற அம்சம் களத்தில் எதிரொலிச்சிருக்கு. வாக்காளர்கள் மனநிலை அப்படியான ஒரு போக்கோடு அணுகி இருக்கிறார்கள் விஜய அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஆமா சார், ஏன்னா அவர் தொடர்ச்சியா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டின்னு சொல்றாரு. நம்ம வெளியில இருந்து பாக்குறப்ப காமனா ஒரு விஷயம் பாக்குறப்ப அப்படி சொல்றப்ப அதிமுக ஓட்டு தான் எடுப்பாருன்னு தோணலாம். நீங்க அதிமுக ஓட்டையும் அவர் எடுக்காம இல்ல, கணிசமாகவே எடுக்கிறார். அதையும் நான் களத்தில் உணர்ந்து பாஜக ஓட்டையும் அவர் எடுத்திருக்காரு. திமுக ஓட்டை எடுக்க முடியாது. அந்த கட்சிக்காரர்கள் ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க, உடன்பிறப்புகள்ங்கிறவங்க ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. பட் அந்த திமுக ஆதரவு ஓட்டு வங்கி இருக்குல்ல சார், தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர், நீங்க 2019, 21, 24 இந்த 3 தேர்தல் வெற்றியிலையும் பிஜேபி எதிர்ப்பு பிரதானம்.
பட் இந்த முறைதான் முதல் முறையா திமுக பிஜேபி இல்லாத ஒரு வலுவான எதிரியை சந்திக்கிறாங்க. இதற்கு முன்பு நீங்க அதிமுகவும் பிஜேபி அலைன்ஸ், நீங்க அதிமுகவை விமர்சிப்பதை விட டெல்லிக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் அது கிரவுண்ட்ல எடுபட்டது. தொடர்ந்து 19, 21, 24 எடுபட்டது. இந்த தேர்தலில் விஜய் என்பது ஒரு கவர்ச்சி முகம். சோ அப்ப அந்த ஓட்டும் அவர் எடுத்திருக்கிறதுனால என்னுடைய பார்வையில் அந்த 122 என்பது மிகச் சரியாக இருக்கலாம். அது 125, 130 வரை போகலாம். பட் அது தனிப்பெரும்பான்மை என்கிற இடத்தை அடையல. அதிமுக இரண்டாவது பெரிய கட்சியாக அதிமுக தான் இருக்கும். பட் விஜய்க்கு அது 5 சீட்டோ 10 சீட்டோ அது பெரிய வெற்றி தான். நீங்க கிட்டத்தட்ட திமுகவுக்கும் வெற்றி, இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததே இல்லைங்கிற பிம்பத்தை உடைக்கிறாங்க. அப்படி வந்தா திமுகவுக்கு அது பெரிய வெற்றி. தாவேகாவுக்கும் நீங்க விஜயகாந்த் அவர்கள் நிக்கிறப்ப ஒரு சீட்டை அவர் மட்டும் தான் விருத்தாச்சலத்துல ஜெயிக்க முடிந்தது. அப்ப ஒரு புதிய வரவை மக்கள் ஏத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 இடங்களோ 4 இடங்களோ, என்னுடைய யூகம் சரியாக இருந்தா 4 இடங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வந்தாலும் அது விஜயகாந்தை விட இன்னொரு பெரிய அளவிலான தாக்கம் இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஓகே, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு சாமிநாதன். தொடர்ந்து பேசலாம். திரு பாரதி சுப்ராயன், இப்ப வாக்காளர்களினுடைய எண்ணங்களை உண்மையாக பிரதிபலிக்கக்கூடிய வகையில இந்த எக்ஸிட் போல்ஸ் இருக்கு, இந்த நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ஏன்னா இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்ததற்கு பிறகு தலைவர்களினுடைய நகர்வுகள், அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கைகள், நடத்தக்கூடிய ஆலோசனைகள் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே எக்ஸிட் போல் அவர்கள் ஏதோ ஒரு விதத்துல ஒரு அதிர்வை, ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா? வணக்கங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப எனக்கு இந்த எக்ஸிட் போல்ஸ் மொத்தமா போல்ஸ் மேல இருக்க நம்பிக்கையே எனக்கு போயிருச்சு. எனக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் கேட்குது, சரி பண்ணிடலாம். பேசுங்க. இப்ப இந்த போல்ஸ் மேல இருக்க மொத்தமா எனக்கு இருக்கிற நம்பிக்கை போயிருச்சு. ஏன் போச்சுன்னா 2024 தேர்தலில் பிஜேபி போல்ஸ்டர்ஸ்ல பெரும்பாலானவங்க கூட சேர்ந்துட்டு ஒரு அசிங்கமான ஒரு கேம் விளையாண்டாங்க. அதாவது எல்லாரும் ஒரு 90% ஆஃப் த போல்ஸ்டர்ஸ் 400 பக்கம் பிஜேபி கணிச்சாங்க. அது கணிக்கும் போது பார்த்தோம்னா இப்ப அது ரிசல்ட் என்னாச்சு நமக்கே தெரியும். இன்னுமே சரியாகலையே இது எனக்கு. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நான் திரு சிவபிரியனுடைய கருத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். நம்ம சரி பண்ணிட்டு தொடர்ந்து பேசலாம். திரு சிவபிரியன், இங்க தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் நிறைய அம்சங்களை பேசியிருக்கோம். இன்னைக்கு டுடேஸ் சாணக்கியா, காமாக்கியா போன்ற நிறுவனங்களினுடைய எக்ஸிட் போல்ஸும் வந்திருக்கு. இந்த நம்பர்ஸும் கிட்டத்தட்ட நேற்றைக்கு வந்த நம்பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படக்கூடிய நம்பர்ஸா இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த எக்ஸிட் போல்ஸை? இது திசை வழியை தீர்மானிக்குதுன்னு பார்க்குறீங்களா, மாத்துதா? இல்ல, ஒவ்வொரு டைரக்ஷன் நேத்து வந்தது மேக்சிமம் பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஒரு பெரிய எட்ஜை கொடுத்துட்டு தாவேகாவுக்கு நம்பர்ஸை குறைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு இரட்டை இலக்கத்துல நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க, 20, 25. பட் ஆனா நேத்து நைட் வந்த ஆக்சஸ் மை இந்தியா போலும் இன்னைக்கு ஈவினிங் வந்த டுடேஸ் சாணக்கியாவும் அதிமுகவுக்கு மேல தாவேக்காவை பிளேஸ் பண்றாங்க. பிரதீப் குப்தா இன்னும் ஒரு படி போய் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் 35% அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு கன்வெர்ட் பண்ணும் போது தாவேக்காவுக்கு அதிகமாக கொடுக்குறாரு, திமுகவுக்கு கம்மியாக கொடுக்குறாரு. ஆனா அதே இந்தியா டுடேல அவரோட போல ரிலீஸ் பண்ண இடத்துல ஆங்கர்ஸ் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா அது 70 கூட குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாரு. டுடேஸ் சாணக்கியாவை அதே கிட்டத்தட்ட 73 சொல்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியல. தாவேக்காவுக்கு ஒரு 30%க்கு மேல அவங்க வாக்கு வங்கி போச்சுன்னா அவங்க நிச்சயமா சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி 25ல இருந்தே வர ஆரம்பிச்சிடும். பட் இந்த அளவுக்கு நம்பர்ஸ் வருமா அப்படிங்கிறத நாம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு 70 சீட்டெல்லாம் தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா அது அர்பன் ஏரியாஸ்ல மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.